இப்ப வந்து சுகர் ப்ராப்ளம் மேம். இந்த சுகர் லெவல் வந்து அதிகமாகிறது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அதனால இன்னும் நிறைய பாதிப்புகள் உறுப்புகள் வந்து பாதிப்பு அடையுது. அந்த சுகர் லெவலை எப்படி மேம் நம்ம சித்தா மூலம் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஓகே மேம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தைராய்டா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன், இதனோட இந்த சுகர், இப்போ ஏஜ் 25 இயர்ஸ்லாம் சுகர் இருக்கிறவங்களும் இப்ப நம்ம பார்க்க முடியுது. எளிமையா அப்படி பாத்தீங்கன்னா சுகர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, பிபி இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சுகர் இருக்குன்னா நமக்கே சிம்டம்ஸ் தெரியும். இப்போ வெயிட் லாஸ் ஆயிட்டு வருது, நைட்ல அடிக்கடி நான் யூரின் போறேன், டயர்ட் ஆகுதுங்க, எனக்கு அதிகமா பசிக்குது. இன்னைக்கு காலையில கிளினிக் வரும்போது கூட வெளியில நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சுகர்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து மேம் கிட்ட ரிவ்யூக்காக வந்திருந்தாங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது சுகர் லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து நார்மலா பார்டர் லைன்ல தான் இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கீரை வகைகளை தினம்தோறும் உணவுல எடுக்கும்போது சுகர் லெவலை குறைக்கணும். இதுல கற்ப மருந்துகள் என்ன நமக்கு செய்யுது சுகர் லெவலை குறைக்கணும் அப்படின்னா? Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவுல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை ஆதம்பாக்கத்துல இருக்கக்கூடிய தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க டாக்டர் நித்யா மேம் ரொம்ப சூப்பரான முறையில மக்களுக்கு ஏற்படக்கூடிய அன்றாட பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குதுல்ல, அதுல இருந்து மிக ரொம்ப பயங்கரமான உடல்குழி நோய்களை கூட சித்தர்கள் கூறிய வழியில அவங்க நல்ல எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப நான் இன்னைக்கு காலையில கிளினிக் வரும்போது கூட வெளியில நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சுகர்னால பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் வந்து மேம் கிட்ட ரிவ்யூக்காக வந்திருந்தாங்க. அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது சுகர் லெவல்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு வந்து நார்மலா பார்டர் லைன்ல தான் இருக்குது அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பியா வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, இந்த காலகட்டத்துல சுகர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லார் வீட்லயும் ஒருத்தரோ 2 பேரோ சுகர்னால பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. அந்த சுகர் லெவலை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், அல்லது எப்படி அதை திரும்ப கீழே கொண்டு வரலாம், அல்லது எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸை தான் நம்ம இன்னைக்கு நித்யா மேம் கிட்ட கேட்க போறோம். ஸோ பதிவை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு உதவக்கூடிய நிறைய சின்ன விஷயங்களை நீங்க இந்த பதிவின் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க மக்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறைய சின்ன விஷயங்கள், அவங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அவங்க வீட்டுல இருந்தபடியே எப்படி சின்ன விஷயங்களை அவங்கள ஃபாலோ பண்ணலாம், எப்படி அவங்க லைஃப் ஸ்டைலை மாத்தலாம், என்ன டயட்லாம் அவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்க உங்க பதிவுகள் மூலம் சொல்லிட்டு வரீங்க. இப்ப வந்து சுகர் ப்ராப்ளம் மேம். இந்த சுகர் லெவல் வந்து அதிகமாகிறது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அதனால இன்னும் நிறைய பாதிப்புகள் உறுப்புகள் வந்து பாதிப்பு அடையுது. அந்த சுகர் லெவலை எப்படி மேம் நம்ம சித்தா மூலம் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஓகே மேம். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தைராய்டா இருக்கட்டும், கொலஸ்ட்ரால், ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன், இதனோட இந்த சுகர், இதுக்குமே ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே. இப்போ ஏஜ் 25 இயர்ஸ்லாம் சுகர் இருக்கிறவங்களும் இப்ப நம்ம பார்க்க முடியுது. எளிமையா அப்படி பாத்தீங்கன்னா சுகர் இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க, பிபி இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சுகர் இருக்குன்னா நமக்கே சிம்டம்ஸ் தெரியும். இப்போ வெயிட் லாஸ் ஆயிட்டு வருது, நைட்ல அடிக்கடி நான் யூரின் போறேன், டயர்ட் ஆகுதுங்க, எனக்கு அதிகமா பசிக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். ஸோ இதற்கான உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஸ்பெஷலாக நம்ம சாப்பிடணும். ஸோ ஒன்றும் இல்லை, அதிகமான இனிப்பு எடுக்கிறது. ஏன்னா சித்த மருத்துவத்தில் இது மதுமேகம் அப்படின்னு மேக நோய்களில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது யூரின் அடிக்கடி போகுது பார்த்தீங்களா, அந்த நோய்களில் தான் சித்தர்கள் இதை வச்சிருக்காங்க. ஸோ இதையுமே அந்த திரிதோடங்களை அடிப்படையாக வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால தான் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகுதுன்னு சொல்லுது. அந்த வாதம், பித்தம், கபத்தின் அடிப்படையாக வைத்து இந்த மதுமேகம் அப்படின்னு சொல்ற இந்த சுகர், நீரிழிவு நோய், நீர் இழிவு, அதிகமான நீர் வெளியில போய்கிட்டே இருக்கு. அதனாலதான் இதுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி வாதத்தினால் வந்த மதுமேக நோய்க்கான மருந்துகள், மூலிகைகள் தனியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பித்தத்தினால் வந்ததுக்கும் கபத்தினால் வந்ததுக்கும் தனித்தனி மருந்துகளாக சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப பேசிக்கா எல்லாருமே எனக்கு சுகர் வந்துருச்சா பாவக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கசப்பு,
கசப்பும் துவர்ப்பும் தான் நமக்கு மதுமேகத்தை முழுவதுமாக விரட்டக்கூடியது. ஓகே ஓகே. அப்ப ஏற்கனவே சுகர் இருக்கா, ஸ்வீட்டை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிக்கோங்க. சிலர் நான் தேன் சாப்பிடுறேன், நாட்டு சக்கரை தான், நாட்டு சக்கரை சாப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதுவுமே இனிப்பு தான், அதை தவிர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். எவ்வளவுக்கு நார்ச்சத்து நம்ம எடுக்கிறோமோ கம்ப்ளீட்டா அந்த மாவுச்சத்து பொருட்களை அவாய்ட் பண்ணிடுங்க. கார்ப்ஸ் நிறைய எடுக்கிறீங்களா, கம்ப்ளீட்டா விட்டுட்டு லோ கார்ப்ஸ் டயட். நமக்கு ஹை கலோரிஸ் வேணும்னா புரோட்டீனும் ஃபைபரும் கால்சியம் நிறைந்த ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மினிமமா ரொம்ப குறைவாக கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து பொருட்களை எடுத்துக்கணும். மெயினா இந்த மைதா சார்ந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துக்கணும். அதுதான் இன்னைக்கு மெயினா சுகர் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம். இல்ல நீங்க உடல் பருமன் அதிகமா இருக்கீங்களா, அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுகர் இருக்குன்னா இந்த மூலிகைகளை தினம்தோறும் கட்டாயம் நீங்க எடுத்துக்கணும். அப்படின்னா சில மூலிகைகள் நான் சொல்றேன். முதல்ல எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆவாரம் பூ எடுத்துக்கலாம், வெந்தயம் நிச்சயமாக எடுத்துக்கலாம், சோம்பு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை, கீழாநெல்லி ரொம்ப முக்கியமான மூலிகை, சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி அல்லது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணியும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு, இன்சுலின் தூண்டுவதற்கும் நமக்கு கரிசலாங்கண்ணி முக்கியமான ஒரு மூலிகை. அடுத்ததாக முடக்கருத்தான் பாத்தீங்கன்னா ஒரு சிறு கசப்பு அதுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த வாத நோய்களை எப்படி அது குறைக்குதோ அதே மாதிரி சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும் முடக்கருத்தான் ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம எடுத்துக்கலாம். முடக்கருத்தான் ரொம்ப முக்கியமானது. இந்த மூட்டு வலி இருக்கவங்க, சுகர் தைராய்டு இருக்கவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். அடுத்ததாக பிரண்டை அப்படின்னு சொல்றது வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க. இதுவுமே சுகர் லெவல நமக்கு நல்லாவே குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி கீரை வகைகள், முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம், பாலக்கீரை, பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, இந்த கீரை வகைகளை தினம்தோறும் உணவுல எடுக்கும் பொழுது சுகர் லெவல குறைக்குது. இதுல கற்ப மருந்துகள் என்ன நமக்கு செய்யுது சுகர் லெவல குறைக்கணும் அப்படின்னா, நாவல் கற்பம் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரியும் நாவல் கொட்டையை யூஸ் பண்ணலாம், நாவல் கொட்டை சூர்ணமாக எடுக்கலாம். அது கற்பமாக எடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு நம்ம கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் மெடிசன் கடுகு ரோகிணி. அது கற்பமாக நம்ம எடுக்கிறோம். நீங்க ஒரு வேளை இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கால்ல ரொம்ப சென்சேஷனே தெரியல, கால்ல செப்பல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, டயபெட்டிக் நியூரோபதி சொல்லுவாங்க. நம்ம நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா இந்த கடுகு ரோகிணி கற்பம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சுகரை இன்க்ரீஸ் பண்ண விட வேண்டாம். ஸ்டார்டிங்லேயே நம்ம இதுக்கான பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டா அதை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நீங்க சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த மருந்துகள் துணையோடு குறிப்பிட்ட நாள் அளவு நம்ம மெடிசன்ஸ் எடுத்து அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இந்த பிரெக்னன்சி டைம்ல டயபெட்டிஸ் வரும் கண்டிப்பா. ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருந்தாலும் சித்த மருந்துகளை எடுக்கலாம். தாராளமாக எடுத்து சுகரை கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் பயப்படுவாங்க, எனக்கு ஹெரிடிட்டியா இருக்கு, பேரண்ட்ஸ்லாம் இருக்கு, 25 இயர்ஸ் ஆகுது, எனக்கும் வந்துருமான்னு பயப்படாதீங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலும் டெய்லி சில சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி ஹெர்ப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்பெஷலா கொடுக்கறது பாத்தீங்கன்னா இந்த மரமஞ்சள் மாத்திரைகளாக கொடுக்குறோம். எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும். நாவல் கற்பத்தையே மாத்திரைகளாக கொடுக்குறீங்க. டெய்லி 2 டேப்லெட் சிம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டே வாங்க. லைஃப் லாங் சுகரே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது சித்தா மெடிசன்ஸ்ல. மெயினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய வெயிட் எவ்வளவு இருக்கீங்க அதையும் செக் பண்ணிட்டு கண்டிப்பா ஒர்க் அவுட்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. சுகர் நமக்கு நல்லா குறைஞ்சிட்டு வந்துடும். சூப்பர் மேம். வீட்டில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. நேயர்களே, இன்னைக்கு நம்ம நித்யா மேம் வந்து சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி சித்தா மருத்துவத்தில் என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு விளக்கமாக சொன்னாங்க. நீங்க அவங்க சொன்னதெல்லாம் வீட்டில் ஃபாலோ பண்ணாலும் நம்ம மேடம் கிட்ட வந்து நேர்ல ஒரு முறை நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸ்கிரீன்ல நம்ம நம்பர் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்க பிளாக் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். சின்ன பிரச்சனையிலிருந்து பெரிய பிரச்சனை வரை உங்கள் உடல் சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும்
ஆரம்ப ஸ்டேஜ்லயே நீங்க வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.